எடப்பாடியை போன்று யாருடைய காலிலாவது நான் விழுந்த போட்டோவை காட்டுங்கள், நான் அரசியலை விட்டு விலகி செல்கிறேன் என்று எதிர்க்கட்சித் தலைவருக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி சவால் விட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்தை ஆதரித்து வேலூர் மாநகர் மண்டித்தெருவில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வேன் மூலம் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், எந்த காலத்திலும் தமிழகத்தில் CAA சட்டம் அமல்படுத்தப்பட மாட்டாது, தோல் சார்ந்த தொழில்களுக்கு தேவையான மேம்பாட்டு திட்டங்கள் விரைவில் செயல்படுத்தப்படும் என வாக்குறுதி அளித்தார். பின்னர் நான் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியின் போட்டோவை காண்பித்ததற்கு பதிலாக நானும் முதலமைச்சரும் டெல்லியில் விளையாட்டுத்துறை அமைச்சரை சந்தித்த போட்டோவை எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என தெரிவித்தார். மேலும் கேலோ இந்தியா விளையாட்டையும் செஸ் ஒலிம்பிக் போட்டியையும் சிறப்பாக நடத்தி காட்டியதால் பிரதமரும் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சரும் தங்களை பாராட்டி சென்றார்கள். இதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தக்க பதில் சொல்லியே ஆக வேண்டும் என காட்டமாக பேசினார். அமித்ஷாவை பார்த்தா வேற மாதிரி பேசுவீங்க. சில நேரம் பேசவே மாட்டீங்க. இவர் பேசிட்டா இருக்காரு, என்ன பண்றாரு? கீழே சில்லறை விழுந்துச்சு, சில்லறை தேடிட்டு இருக்காரு. இது மாதிரி ஒரு போட்டோ யார் காலையாவது நான் விழுந்த மாதிரி ஒரு போட்டோ காட்டுங்க, நான் அரசியல் விட்டு விலகிறேன். இந்த மாதிரி காலை புடிச்சு, அதனாலதான் தலைவர் இவர் எப்பவுமே எடப்பாடி பழனிசாமின்னு கூப்பிட மாட்டாரு, பாதம் தாங்கி பழனிசாமி. முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமையில் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை அசோக் நகர் அருகில் உள்ள மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரும் விராலிமலை சட்டமன்ற உறுப்பினருமான விஜயபாஸ்கர் தலைமையில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் குறித்தான செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னாள் MLAக்கள் கார்த்திக் தொண்டைமான், நார்த்தாமலை ஆறுமுகம் மற்றும் கூட்டணி கட்சி மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் கருப்பையாவை அறிமுகப்படுத்தி நடைபெறவுள்ள திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் முக்கிய பங்கு புதுக்கோட்டை தொகுதி மற்றும் கந்தர்வக்கோட்டை தொகுதிக்குட்பட்ட பொதுமக்களிடம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும், வாக்குகள் சேகரிக்க வேண்டும் என முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் சிறப்புரையாற்றினார். கும்பகோணம் அருகே பிரசித்தி பெற்ற சக்கராப்பள்ளி சக்கர வாகேஸ்வரர் கோவிலின் சப்தஸ்தான விழாவை முன்னிட்டு கண்ணாடி பல்லக்கில் சுவாமி புறப்பாடு விமர்சையாக நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோவிலின் இணைக்கோவிலும் திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசரால் பாடல் பெற்ற தலமான சக்கராப்பள்ளி சக்கர வாகேஸ்வரர் திருக்கோவில் சப்தஸ்தான விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான 11ஆம் நாளில் கண்ணாடி பல்லக்கில் ஏழூர் புறப்பாடு ஊர்வலம் துவங்கியது. அதனை முன்னிட்டு ஐயம்பேட்டை சௌராஷ்டிரா சபைக்கு சொந்தமான அழகுமிகு கண்ணாடி பல்லக்கில் அருள்மிகு தேவநாயகி அம்பாள் சமேத சக்கர வாகீஸ்வரர் சுவாமி மலர் அலங்காரத்தில் எழுந்தருள மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு திரு கைலாய வாத்தியங்கள் முழங்க சப்தஸ்தான உலா நிகழ்ச்சி தொடங்கியது. தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இன்று துவங்கிய சுவாமி வீதி உலா 7 ஊர்களுக்கு சென்று மீண்டும் நாளை பொம்மைப்பூ போடும் நிகழ்ச்சி நடைபெற்று கோவிலை வந்தடைய உள்ளது குறிப்பிடத்தக்கது. நெல்லிக்குப்பம் அருகே பேருந்தின் குறுக்கே வந்த ஒருவர் மீது பேருந்து மோதி உயிரிழந்த நிலையில் இது தொடர்பான CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பத்தை சேர்ந்தவர் திருஞானம். இவர் ரேஷன் கடையில் விற்பனையாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு இவர் வாழப்பட்டில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வரும் தனது பேரனை பள்ளிக்கு இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்றுவிட்டு சாலையில் பேருந்து வருவதை கவனிக்காமல் திரும்பும்போது அந்த வழியாக சென்ற தனியார் பேருந்து அவர் மீது மோதியது. இதில் படுகாயமடைந்த திருஞானம் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். தற்போது விபத்துக்குள்ளான பரபரப்பான CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த புகாரின் பேரில் நெல்லிக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.